அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சைனாவுல ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெக்கர் ஒருத்தர் சைனாவுல மாசம் மாசம் அவர் ஒரு லட்சாதிபதி. இத எப்படி சம்பாதிச்சிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? எத வச்சு இத பண்ணாரு? அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இது மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஃப்ளாட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? இவரு யாரு? சைனாவுல ஏன் இத பார்த்து பயந்து போய் கிடக்குறாங்க? இத பத்திலாம் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இது உங்களுக்காக. நீங்க மறக்காம உங்களுக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களை தேடி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு கியூரியஸான இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போலாமா? வாங்க. சைனாவுல ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு. டெய்லியும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வராரு, பிச்சை எடுக்கிறாரு. ஓகே, ஃபைன், எடுக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சாதிபதி. இவர் 8 லட்சம் சம்பாதிக்காரு. பிச்சை எடுத்து 8 லட்சம். 8 லட்சம்னு சொல்றது வருஷத்துக்கு கிடையாது, ஒரு மாசத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. யாரு இவர் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அப்படியே போய் பார்த்தா இவர் ஒரு ஆக்டர். ஆக்டர் வந்து அவரோட பேஷன். இவர் நடிக்க ட்ரை பண்றாரு. ஒரு சூழ்நிலையினால அங்கே ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜ் கிடைக்கல. அதுக்காக என்ன பண்றாரு, ஆக்டிங் அவர் தொழிலை விட்டுட்டு ஒரு பிச்சை எடுக்கிற தொழில வந்திருக்காரு. ஏன்னா பிச்சை எடுக்கிறதுல மோஸ்ட்லி நிறைய பேர், கொஞ்சம் பேர் நடிப்பாங்க. அவங்களால முடியாதுன்னு இல்லை, முடியும், இருந்தாலும் நடிப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஒரு 12 வருஷமா அந்த ஆக்டிங் தொழிலை விட்டுட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னவா, ஒரு பிச்சை எடுக்கிற தொழிலா? ஸோ அப்படி நடிச்சு ஒரு மாசத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில் எங்கே காமிச்சா என்ன? அவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் இன்டர்வியூ கொடுத்து என்னன்னா, எங்கே காமிச்சா என்ன, எனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆடிஷன் தேவை கிடையாது, எல்லாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஆக்டிங் தான். ஸோ நான் நடிக்க ஆரம்பித்தேன். 12 வருஷமாக கஷ்டப்பட்டு நடிக்கிறேன். இன்னைக்கு என்ன மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் கூட சொல்லியிருக்காரு. இவரை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் உண்மையாலுமே பெக்கர் மாதிரி தான் தெரியும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. வேற ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருவார். ட்ரெஸ் எல்லாம் நல்லா நார்மலாக தான் போட்டு வருவார். இங்கே வந்து வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, பிச்சை எடுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளோ தத்ரூபமாக நடிக்கிறாராம். அந்த இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல, ஒரு ஆக்டர்னு அப்படின்ட்டு. அப்புறமே இந்த மாசம் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் விசாரிக்கும் போது அப்பதான் தெரியுது இவர் ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பெக்கர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனாவில் எல்லாரும் பயந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? சைனாவில் ஒரு மாத வருமானம், ஒரு சராசரி ஒரு மனிதனோட வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய். ஆனால் இவர் 8 லட்சம் சம்பாதிக்கார் ஒரு மாசத்துக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அதனால எல்லா பசங்களும் நம்ம கம்பெனி பிச்சை எடுக்க போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கொண்ட அளவுக்கு ஒரு நடிச்சிருக்காரு, இவர் சம்பாதிச்சிருக்காரு. அதுதான் இவர் பண்ண ஒரு வித்தியாசமான செயல். இவர் யோசிச்ச விஷயம் கூட பாருங்க. சைனாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் செலக்ட் பண்ணாரு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நிறைய பேர் வந்து போகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். அவர் சம்பாதிக்கிற காசுக்கு ஒரு டேக்ஸ் கவர்மெண்ட் கட்ட தேவையில்ல, ஒரு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். அப்புறம் அங்கே சாப்பாடு ஃப்ரீ. இந்த மாதிரி 3 விஷயங்களை தேர்ந்தெடுத்து கரெக்டாக பண்ணதான் அவரே சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், டேக்ஸ் ஃப்ரீ இன்கம், சாப்பாடு ஃப்ரீ. தங்குற விஷயங்களும் ஃப்ரீ தான். பட் அவர் சொந்த வீடு இருக்குது, வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்துடுவார். நான் சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொன்னல, என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நான் இதில் ஆக்டிங் பண்ணி பயங்கரமாக இருக்கேன், ஒரு பயங்கர ஃபார்மில் இருக்கேன், யாரும் என்ன மாதிரி நடித்து அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது. அதனால் யாராவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா வராதிங்க, அது எல்லாத்தினாலையும் சாதிக்க முடியாது, எல்லாத்தினாலையும் அதை ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இது உண்மைதான். எல்லாருமே பிச்சை எடுத்து கோடீஸ்வரன் ஆகிறதும் கிடையாது, லட்சாதிபதி ஆகிறதும் கிடையாது. ஒரு சில பேர் அவருக்கு லக் இருக்குது, அவருக்கு அந்த ஆக்டிங் இருக்குது, பண்ணியிருக்காரு, சாதிச்சிருக்காரு. சரி, இந்தியாவில் இது மாதிரி சொல்லியிருக்கியப்பா, இந்தியாவில் இது மாதிரி பெக்கர் லட்சாதிபதி கோடீஸ்வரன் இருக்கான்னு சொல்கிறியே, யார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பாரத் ஜெயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மும்பையில் 2 ஃப்ளாட் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ளாட்டும் 75 லட்சத்துலேருந்து 80 லட்ச ரூபா. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெக்கராக சம்பாரிச்சு 2 ஃப்ளாட் வாங்கியிருக்காரு. இவரோட மாதம் வருமானம் 75,000 ரூபா. ஒரு மாத வருமானம் 75,000 ரூபா. இவர் மாதிரியே கொல்கத்தாவில் இன்னொருத்தங்க மாத வருமானம் 2,000 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ மாத வருமானம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுக்கிறவர், அங்கே ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிக்காரு. இவரும் அதே மாதிரி நிறையா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பப்புகுமார், அவர் கால் ஒரு ஆக்சிடென்ட்டில் உடஞ்சி போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பிச்சை எடுக்க போடா அப்படின்னு நினச்சிட்டாரு. சரி, பிச்சை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரயில் பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அங்கே பிச்சை எடுத்திருக்காரு. அவரோட வருமானம், அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங், 1.25 crores, 1.25 கோடி ரூபாய். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாரு, பிச்சை எடுத்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க வீட்டில் போயிட்டு சோதனை பண்ணும்போது அவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சிருக்காரு, பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சிருக்காரு. பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 8 லட்சம்,
அது மட்டும் இல்லாமல் கையில் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம். இது மாதிரி வெவ்வேறு இடத்துல நிறைய பேர் பிச்சை எடுத்து சம்பாதிச்சிருக்காங்க. பிச்சை எடுக்கிறதும் ஒரு தொழில் தானே. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை எடுக்க வருவாங்க, அவங்கள ஏதோ ஒரு வேற்று கிரகத்து வாசிகள் மாதிரி பார்க்கறது, ஏளனமாக பார்க்கறது, ஒரு மாதிரியாக பண்ணுறது. அவங்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது வேறு தொழில் அமைச்சு தரலாம், இல்லை முடியலன்னா முடியாதுன்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில பேர் முடியாதுன்னு சொன்னாலும் திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் ஃபஸ்ட் டைமே பர்பஸ்ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் டீமார்க் பண்ணி காமிக்கிறது. பிச்சைக்காரர்களை மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட தொழில் இந்த கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பப்புக்குமார் மாதிரி 1.5 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே தானாக உருவாக வந்தாங்க கிடையாதுங்க. கை கால் முறிஞ்சு போயிருக்கும், வேறு வேலை செய்ய முடியல, வேறு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இந்த பிச்சை தொழிலுக்கு வருவாங்க. ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுன்னு தெரியாமல் பிச்சை தொழிலுக்கு வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா விட்டுருவாங்க, வேறு வழியே இல்லாமல் பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு மனிதனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு அனிமல், ஒரு ரோட்டில் போகிற ஒரு யாருக்காவது ஒரு அனிமலுக்கு கூட நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுதான் பண்ண வேண்டிய ரைட்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் பாருங்கள், ஈரோட்டில் ஒருத்தர் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5000 பெக்கர்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவங்க லைஃப்பை. ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது, ஏதாவது ஒரு இடத்துல படிக்க வைக்கிறது ஒரு சில பேர்த்த, இந்த மாதிரி 5000 பேர்த்த தொழிலோ படிப்போ அமைச்சு கொடுத்துருக்காரு. அவரை பற்றி பேசணும், அவர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்கள பற்றி ஒரு சில வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவங்கள பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை இருக்குது, அழகான தமிழ் கதை. இது வந்து நிறைய இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் இங்கிலீஷில் கூட மொழிபெயர்த்திருக்காங்க. 100 நாற்காலிகள். இது முடிஞ்சால் படித்து பாருங்கள். இதை பற்றியே நம்ம பேசலாம் இன்னொரு வீடியோவில். அந்த 100 நாற்காலிகள் கதை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பிச்சைக்காரர், அவங்க அம்மா ஒரு பிச்சைக்காரங்க. அவர் அதுலேருந்து மாறி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை சேர்ந்து ஜாயின் பண்ணி படித்து அவர் ஒரு IAS ஆஃபீஸராக இருக்கார். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள், ஈவன்தோ அவர் ஒரு IAS ஆஃபீஸர் ஆனாலும் என்ன கஷ்டத்தை அவர் பார்க்குறாரு, எப்படி உலகத்தை பார்க்குறாரு. அவங்க அம்மா இன்னமும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் ஒரு IAS ஆஃபீஸர், அவங்க அம்மா ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசுவோம். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமனுக்கோ ஒரு அனிமலுக்கோ யாருக்கோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரி, இந்த கதை முடிவுக்கு வந்துட்டோம். அந்த ஆக்டரை பார்த்து நிறைய பேர், ஒரு சில பேர் அந்த சைனாவில் யூத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆக்டர் மாதிரி நாமளும் நடித்து மாதம் 8 லட்சம் வேணால் அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாத்தினாலையும் முடியாது. எல்லாருமே லட்சாதிபதி ஆகிறது கிடையாது, எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிறது கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப ஒரு பிஸ்கெட்டுக்கு ஒரு பருக்க அரிசிக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். இதாவது நம்மளால் முடிஞ்சது நல்லது பண்ணுவோமே. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது உங்களுக்காக நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு க்யூரியஸான இன்ஃபர்மேஷன், நம்ம சொசைட்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம்.